ஸோ ஹே கேம்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் தான், GTA 5 விளையாட போகிறோம். ஸோ GTA 5 விளையாட போகும்போது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. பட் நான் GTA 5 முடிச்சுட்டேன். உங்களுக்கு தான் நான் திரும்பி விளையாடிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு மிஷின்லேருந்து விளையாடிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும், நல்லாவே இருக்கு. நான் GTA 5 விளையாடினேன். எனக்கு பிடிச்ச கேமில் GTA 5 தான் ரொம்ப பிடிச்ச கேமு நான் சொல்லுவேன், கன்ஃபார்ம் அடித்து சொல்லுவேன். ஸோ இதோட அனிமேஷன் லெவல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏன் இவ்வளோ லோ அனிமேஷனில் இருந்ததுன்னா GTA 5 என்னை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் OBS ஸ்டுடியோவில் எடுக்கிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் OBS ஸ்டுடியோ கிட்டே கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் OBS ஸ்டுடியோ யூஸ் பண்ணியதே கிடையாது. யூடியூப் ஆரம்பிக்கும் போது அடிச்சிடும் ஓடுறா, அடிச்சுனா நீ தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், ஓடு ஓடு ஓடு. எங்கே நம்ம கம்ப்யூட்டர் உடச்சி போட்டோங்க. ஐயோ, அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருந்து அழகாக உடச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிள் கேரக்டருக்குள்ளே இருக்கும். மைக்கிள் வந்து இப்போது வந்து நம்மக்கிட்ட காசு இருக்காத டைமில் வந்து ஒரு சின்ன பொம்மை ஃபோன் வச்சுருப்போம். இந்த பொம்மை ஃபோனுக்கு கிடையாது, நோக்கியா ஃபோன் வச்சுருப்போம். மைக்கிள் கிட்டே இருக்கும். ஆமாம், அதில் இப்போ கதவு திறந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஷோ மீ த மணி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து மணியெல்லாம் எடுத்து எல்லாம் கலெக்ட் பண்ணி மணியை கலெக்ட் பண்ணி போய்ட்டு எப்படிரா இருக்கேன் அப்படின்னு சண்டை போடுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ வந்து நல்லாவே இருக்குது இந்த கேமு. எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணமே த அனிமேஷன். ஃபஸ்ட் ஒன் அனிமேஷன், செகண்ட் ஒன் அந்த ஒரு இது சொல்கிறது, இந்த மிஷின்ஸில் கொடுக்குற அந்த கண்டென்ட்டு. பாவி பிடிச்சிட்டு நம்மளை கழுத்தை பிடிச்சி தொப்பி ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ட்ராவர் கேரக்டருக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து சுடுற தம்பி, சுடு நல்லா எய்ம் வச்சு இந்த தொப்பு வச்சுக்கோ, செத்து போகிறா ஸ்கூல். என்ன மைக்கில் பிடிக்கிற, எந்த போட்டு தைரியம் உனக்கு மைக்கில் பிடிக்கிற அளவுக்கு போட்டு தைரியம்னு கேட்குறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம GTA 5 பண்ணுறோம். ஸோ மேலும் PC கேம்ஸ் போடுங்க ப்ரோ, நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதால் நான் இதை போடுறேன். ஸோ லைக் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி நிறையா PC கேம்ஸ் போடுங்க ப்ரோன்ட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்கவே இல்லை சத்தியமாக. ஒரு 24 தான் நான் பார்த்தேன். இப்போ வந்து 25, 26 ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 26 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் திஸ் வீடியோ. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இல்லைனா நான்லாம் இந்த இடத்துக்கு வரவே முடியாதுங்க. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி உள்ள போகலாம். இங்கே வந்து கியூ கொடுப்போம். இப்போ நம்ம மைக்கிளோட திறமை நீங்கள் ட்ரவரோட திறமையை பார்க்குங்க. ஒன்ஸ் அப்பான் த டைம் ஹி லிவ்ஸ் அ கோஸ்ட், அந்த மாதிரி போட்டு சட ஒட்டைக்குழி ரெட்டைக்குழின்னு வச்சுருவோம். ஸோ நம்ம இந்த மிஷினில் பண்ணும்போது ட்ரவரு, மைக்கிள், அப்புறமா வந்து நம்மளோட பிரெட் ஒருத்தர் ப்ரெட்டா தெரில, சுத்தமாக ஞாபகம் இல்லை எங்கள் பேரில் ப்ரெட்டு. இந்த ப்ரெட்டு நம்ம கூட இருப்பான். ஸோ இப்போ வந்து என் PC இப்படி இருக்குன்னா நான் மைக்கை வந்து இப்படி வச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது இப்படி பேசுகிறதும். வாய்க்குள்ளே மைக்கை சொருகிட்டு பேசுகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. நான் இப்படி மைக் வச்சுட்ருக்கேன். அதனால் பக்கத்தில் தான் இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு 2 இன்ச்சு தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம மைக்கிள் கேரக்டருக்குள்ளே போங்கன்னு நீங்கள் வந்து விளையாட வந்து உங்களுக்கு தெரியும். மைக்கிள் வந்து வயசாகும். இப்போ வந்து அவனுக்கு சின்ன வயசு, இப்போ மைக்கிளுக்கு வந்து சின்ன வயசு. அதனால் அவன் சொட்டையமாக இருக்கான். அது போக சொட்டை விழுந்து தாத்தா மாதிரி பையன் பேரன். இப்போ வந்து ஒரு சீட் கோட் போட்டுருக்கோம். இந்த சீட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா அந்த சீட் கோட் பேர் நான் சொல்லலை, நீங்கள் வீடியோவில் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த சீட் கோடை போட்டு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷனில் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த சீட் கோடை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எழுதியிருக்க சீட் கோடை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாகவும் இருக்கும். இப்போ மைக்கிளுக்கு குழந்தை, குட்டி, பொண்டாட்டி அப்படிலாம் இருக்குது. அப்போலாம் வந்து அப்படிலாம் இல்லை, ஒரே ஃபைட்டு, குத்து, சண்டை, புல்லட்டுன்னு இருப்பான். ட்ரவரும் அப்படி தான். ட்ராவர்லாம் எனக்கு பிடிச்ச கேரக்டருங்க. மைக்கிளு, ஃப்ராங்க்லின்னு, ட்ராவர்னு கேட்டிங்கன்னா நான் ட்ராவர் தான் சூஸ் பண்ணுவேன். மைக்கிளு, ஃப்ராங்க்லின்லாம் ஓரத்தள்ளிடுவேன். ட்ராவருங்க, ட்ராவருக்கு ஒரு எடிட்டே போடலாம், அந்தளவு ட்ராவருங்க. ட்ராவர்னா ரத்தத்தை தெறி காட்டுறோம் பாருங்களேன். இதுதாங்க நம்ம மாசம் இருக்கும். என் மேப்பை வந்து கொஞ்சம் ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான். அவனை போடுறதுக்குள்ளே என்ன இதுவாக இருக்குது. போட்டு வச்சுவாங்க. கிளியராக வேலையை முடிச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு எனிமி வரான். டே இருடா போலீஸ்கார் நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க போலீஸ்கார். நான் இந்த மிஷினை முடித்து தொலை பண்ணுறான் அந்த போலீஸ்காரு. இதுங்க இந்த வண்டி தான் நம்ம வண்டிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு தம்பி கதவு தோடா அப்படின்னும். இது வந்து நம்மளோட டிரைவர் எப்பவுமே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு மிஷன் டிரைவரை போட்டு தள்ளிடுவேன். இந்த டிரைவர் யார் ஏதுலாம் நம்மளுக்கு தெரியாது.
எடுத்தோன்னா புஷ் போட்டு சேர்த்துருவோம். அதுதான் நம்ம டிரைவரோட வேலை. அண்டு நம்ம GTA 5ல் 3 கேரக்டர்ஸை அன்லாக் பண்ணிடலாம். ஒன்று ட்ரவரு, ஒன்று ஃப்ராங்க்லினு, ஒரு மைக்கிள். ஆனால் 4th கேரக்டர் யாருன்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஒருத்த வந்து லம்பர் சொல்லுவான், இன்னொருத்த வந்து லெஸ்டர் சொல்லுவான், இன்னொருத்த வந்து யாருன்னே தெரியாதுப்பா, யாராவது ஒன்று இருந்துட்டு போதும்பா அப்படின்றான். ஆனால் ஆக்சுவல் 4th கேரக்டர் யாருன்னா பிரேடு. ஸோ இது வந்து யாருக்கும் தெரியாது. ஆக்சுவல் 4th கேரக்டர் வந்து பிரேடு. நான் சொல்லிடுறேன் இப்போவே. இப்போ பார்த்தீங்களா, டிரைவர் போட்டு தள்ளோன்னே எப்படி தள்ளி போட்டான் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில். அதெல்லாம் நம்ம பாரபட்சம் பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம ஓட்ட போகிறோம் வண்டியை, நம்ம இப்படி தாறுமாற ஓட்டுவோன்னு மட்டும் நீங்கள் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில்ஸை பார்த்து தெரியாது. என் டிரைவிங் ஸ்கில்ஸ் தாறுமாற தக்காளி சோறாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம், நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் அங்கே நிறைய அடி வாங்கி வந்ததால் நான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இருந்தேன் என்னடா இது, நல்லா அடி வாங்குறாங்க. நான் வண்டி ஓட்ட தெரியல, அவ்வளோதான். அந்த வீடியோ நான் அப்படி பாட்டாக கட் பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து போடுறேன். அப்போ அது மட்டும் கொஞ்சம் நான் நிறைய அடி வாங்கினேன், கீழே புரண்டு இருந்து வண்டி கவுந்துருச்சு. அப்புறமா எப்படியும் வண்டி எடுத்துட்டேன். அப்புறமா இங்கே வந்து சமயம் நம்ம பிரேடை செத்துருவான்னுவாங்க. ஆனால் ஆக்சுவலி பிரேடு வந்து சாக மாட்டார். நீங்கள் ஃபுல் சீரீஸை முடிச்சிட்டிங்கன்னா கூட பிரேடு செத்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதோட ராக் ஸ்டாரே ரியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் பண்ணல. இவருக்கு பிரேட் செத்தமாக இருக்குமா, அதனால் மைக்கிள் வந்து வேதம் பண்ணிகிட்ருப்பான். பிரேட் நம்தால் அவனை நினச்சிருந்தப்பா, இப்போ எனக்கு கையை விட்ற நான் தான் தப்பிக்கணும் போல் மைக்கிளை சுட்டுருவாங்க. ஆனால் மைக்கிள் வந்து உயிர் பழச்சிருவான். எப்படியும் நம்ம சிகரெட்டை தூக்கி போட்டு வர மாதிரி சீன் இருக்கும், நான் அதை காமிக்கிறேன். பட்டு பிரேடு வந்து பிழைக்காத மாதிரியே காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர், அதாவது ட்ரவர் வந்து இவங்கெல்லாம் சாத்தி போட்டு ட்ரவர் தப்பிச்சதுக்கப்புறமா மைக்கிள் வந்து எழுந்து ஓடும்போது மைக்கிள் வந்து பிரேடை காப்பாற்றிட்டு தான் ஓடுவான். இது வந்து ராக் ஸ்டார்லேயும் இல்லை, இந்த நான் விளையாடுறேன்ல இந்த கேம்லேயும் எப்பவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இதுதான் ஓகேவா. இந்த ஸ்டோரி மூடை வந்து நீங்கள் யாருக்கும் நீங்கள் ஃபுல் இதே மிஷின் தான் பிடிச்சிருந்தாலும் கூட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கற்பனை காட்சியில் இது உண்மை காட்சி ஓகேவா. ஏம்மா நான் மூச்சை பிடிச்சிட்டு பேசியிருக்கேங்க. ஸோ உங்களுக்காக ஸோ ஒரு இதுக்காகவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த பக்கம் போலீஸ் வராங்க, அந்த பக்கம் நம்மளை தொலை தாங்க முடியல. மேப்பில் கொச்ச 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 பாட்டி வா பாட்டி வா பாவாடி வா பாடி ஓ பாவாடு படி பாட்டி கீழே வந்துச்சுங்க. படி 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 பாட்டி இந்த பாரு பாட்டியை சுட்டுருவேன்டா, என் பக்கத்தில் வந்தீங்கன்னா பாட்டியை கொண்டு வேண்டா. ஐயோ போடி பாட்டி புருஷன் வந்துட்டான், புருஷா கட்டி இப்படி புருஷா அப்படின்து. சி பாட்டி அடிக்கிறதுலாம் நான் என்னங்க அதை பாட்டி இப்படி பண்ணுறதுங்க. பாட்டியை நம்பி வந்தா பாட்டி புருஷான்னு ஓடி போலீஸை கட்டி பிடிச்சிது. எங்க அது போலீஸ்காரங்க, அவன் வந்து அதை அப்படி அப்போ கப்புன்னு கட்டி பிடிக்கிறதுக்கு என்னை சுட்டுருக்கலாம். அவன் கப்புன்னு கட்டி பிடிச்சது அது பேச்சு. சரி அவன் வந்து ரொம்ப நேரமாக ஆச்சு இந்த கேம் ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் என்ன ஆச்சு என்றால், இங்கே இந்த போலீஸ்காரன் நம்மளை சுட்ட போலீஸ்காரன் அங்கே நிற்கிறான். உங்களுக்கு தெரிதா தெரிலையா தெரில. இப்போ பாருங்க, இது மைக்கிளோட ஃபேமிலி கைஸ். மைக்கிளுக்கு பொண்டாட்டி அப்பவே உண்டு. இந்த ஃபாதர் வந்து ஏன் இது மைக்கில் சேர்த்து போனேன், ஏன் மைக்கில் சேர்த்து இந்த ஒரு நம்ம கொன்ன போலீஸு, மைக்கில் கொன்ன போன போலீஸு, பிரேடா கொன்ன போலீஸு இவன் இங்கே நிற்பான். நம்ம இங்கே தான் கேமே ஆரம்பிக்கும். நம்ம மைக்கிள் தலைவன் வந்துட்டான் சொன்னால மைக்கிள் தலைவன் உயிர் பொழைச்சிருவான். அந்த டைமில் பிரேடை காப்பாற்றிட்டு தான் பொழைச்சிருப்பான் இவனும். ஸோ கதை அவங்களுக்கு கண்டினியூ கரெக்டாக வந்திருக்கும். ஸோ அழகாக நம்ம மைக்கிளை பொழைச்சிட்டான். அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க மைக்கிள் செத்துட்டான்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில். ஆனால் ஆக்சுவலி மைக்கிளோட அப்பா அம்மா அவங்களோட சிப்ளிங்ஸ்க்கு மைக்கிள் செத்த மாதிரி தான் தெரியும். பட் மைக்கிள் வேறு லாஸ் ஆண்டோஸில் புது சிட்டியில் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. GTA 5 மாசான கேம் கைஸ், நீங்கள் விளையாடி பாருங்கள். ஃபிட்பாக் கேர்ள் இருப்பாங்க, கேர்ள்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் விளையாடி பாருங்கள். இப்போ வந்து நம்ம மைக்கிள் தலைவன் நான் டாக்டர்கிட்ட உக்காந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். எனக்கு ஒரு குழந்தை குட்டி எனக்கு ஒரு குழந்தை குட்டி, அப்புறமா தண்டை குழந்தைங்க, பெரிய வீடு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வீட்டு பெரிய இதெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை, நான் அப்போவே ராபரி பண்ணி பெரிய ஆளாத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்னும் பேசிகிட்டு இருப்பான். சரி அதை ஓட்டும். என் பீச்சு பக்கம் வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும், உங்களுக்கே தெரியும். லம்பரு அப்புறமா ஃப்ராங்க்லினு, தம்பி இந்த பக்கம் அப்படிக்கா போகணுமா இப்படிக்கா போகணுமான்னு கேட்டு போவானுங்க. இப்போ வந்து இவர் சொல்லுவார், நீங்கள் அப்படிக்கா போனீங்கன்னா வரும், அங்கே இருக்க 2 கார் இருக்கும். அந்த டைமில் மைக்கிளுக்கும் சரி லம்பருக்கும்
ஃப்ராங்க்லினுக்கும் ஒரு ரேஸ் நடக்கும். அதில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, நல்லாவே இருக்கும். சொல்கிறேன், இந்த மாதிரி உன் வாழ்க்கை எப்படி போக போகுது, என் வாழ்க்கை என்ன, நான் நல்லாவே வாழேன், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நல்லாவே இருக்கேன் வாழ்க்கை, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, நான் பெரிய வீடு வாங்கியிருக்கேன், நிறைய குழந்தைங்க வச்சுருக்கேன், இந்த போருக்கும் எந்த ட்ரீமில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றான். அப்படி இப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட புலம்பாத குறையில பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கீழே நியூஸ் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தலைமை என்னென்ன பண்ணுறான்ட்டு. ஸோ இது வந்து டாக்டரோட வீடு. இப்போ வந்து நம்ம ராபின் நென்சல் இதெல்லாம் அனிமேட்டட் டைரக்டர். தேங்க்யூ ஃபார் அனிமேட்டட் டைரக்டர், ஏன்னா நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு அனிமேட்டட் டைரக்டர் ராபின் நென்சல். ரொம்ப நன்றிப்பா தம்பி, சூப்பராக பண்ணியிருக்காப்பா தம்பி. இப்போ வந்து நம்ம மைக்கேல் தலைவன் வந்து வெளியே வரான். டே தம்பி, என்ன வெளியே போகுதுன்னு இவன் ஒருத்தர், டே சும்மாறா, நம்ம வெளியே போடுறா, வரேன் டாக்டரு அப்படின்ட்டு நம்ம தலைவன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அவன் ஜாலியாக அவன் ஒருத்தர் நடந்து போகும்போதே மாசாக இருக்கும் கைஸ். ஓரத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த பீச்சு பேருனா, ஐயோ பீச்சு பேர் மறந்துட்டேன் கைஸ். பட் பீச்சு சூப்பராக இருக்கும். சைக்கிளிங் போடுறாங்க பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க பாருங்கள், ஆண்டியை பார்க்காதீங்க நான் சொல்கிறேன், யோகா பண்ணுறாங்க பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்காங்க பார்த்துக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேச ரோலர் கோஸ்டர், தண்ணி சி எல்லாமே அனிமேஷன் லெவலில் பிச்சுட்டான் அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். இங்கே பார்த்தீங்களா இவனை ஜிம்மு கைஸ். அப்புறமா அக்கா நாய்க்குட்டியோட விளையாடுறத பாருங்கள், அக்காவை பார்க்காதீங்க, நாய்க்குட்டி விளையாடுறத பாருங்கன்னு மட்டும்தான் சார். இவங்க 2 பேர் கப்புலாக வாக்கிங் போகிறத பாருங்கள். இந்த மைக்கில் எதாவது பார்க்குறான்னு பாருங்கள், ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். என்னடா அது, போலீஸ்காரன் வந்து இந்த பிச்சைக்காரங்க கத்திட்டு இருக்கான், அப்படின்னு வாங்குவேன், டி பிச்சைக்கார பார்த்து போடு அப்படின்ற மைக்கில். கரெக்ட் மைக்கேல், எல்லாரையும் பார்த்து போகணும், ஆனால் நீ பார்த்து போவா அதுவும் வாழ்க்கையில். சரி, இப்போ வந்து நம்ம ஜாலியாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த டைமில் நம்ம லம்பரு, அப்புறமா நம்ம ஃப்ராங்க்லின் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, என்ட்ரி. இப்போ வந்து கேட்பரு நம்ம லம்பருக்கு, டே தம்பி எந்த பக்கம் வீடு பண்ண எனக்கு என்ன அப்படின்றான். ஆக்சுவலி அப்படிக்கா போயிட்டு அந்த எல்லோ ஸ்டைப்ஸ் கிட்ட போய்ட்டு ரைட் எடுத்துட்டா அப்படின்னாங்க. ரொம்ப நல்லது, நான் வரேன்ப்பா தம்பி. ரொம்ப அவன்கிட்ட ஏன்டா கேட்குற அப்படின்றான். ஏன்டா அவன் ஓனராக இருந்தால் நீ இப்போ இங்கே புடிங்கிட்டு இருப்பான் உக்காந்து அப்படின்றான். நல்லா நம்மளாம் களி சொல்லித்துட்டு இருப்போம் ஓனராக இருந்தால். நீ பொத்து எனக்கு எல்லாம் தெரியும்டா, நான் தானே லம்பர் காம்பரேன்றான். சூப்பர், அவன் லம்பர் கம்பருக்கு பைத்தியம் முடிச்சிச்சு கைஸ், அது மட்டும் தெரியும். இப்போ இவங்க 2 பேருக்கு ரேஸ் நடக்கும். ஸோ அந்த ரேஸ் வந்து நல்லாவே இருக்கும். அந்த ரேஸ் நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு என் கையில் தானே மொத்தமாக இருக்குது. அந்த ரேஸில் நான் ஜெயிக்க மாட்டேன்னு என் கையில் தானே மொத்தமாக இருக்குது. அது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, பிக்கெஸ்ட் ப்ரோ பிளேயரோட ரேஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இங்கே இந்த ஷேடோ ஸ்ட்ரைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மீண்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இவங்க கதவு சாத்திட்டு இப்போ கமுக்கமாக போகிறானுங்க. நான் எனக்கு என்னடா கமுக்கம் தெரியும், இந்த நம்பரு ரொம்ப பேசலை, இந்த வாயில் வச்சுக்கோ பட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த கார் எடுத்துவோம், ஒயிட் கார். ஏன்னா அது வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒயிட் கலர் கார் தான் போனேன்னு சொல்ல முடியாது, நான் ஒரு தாட்டி விளையாடும் போது அப்படி தான் இருந்தது. ஒயிட் கலர் கார் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்து. இப்போ வந்து இந்த ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே போயிடும் பின்னாடி. ஸோ சூப்பராக இருக்கும் அது. இப்போ அவன் நம்ம விட்டு ரெடி 3, 2, 1 சொல்கிறதுக்குள்ளே ஓடி போயிடுவான். சரி, நம்மளும் இப்போ வந்து தாக்கு பிடிச்சி போவோம். மந்திரடி பார்த்து போடா, டே அவனை சொல்லி நிறுத்தக்கூடாது, நீயா போய் அவனை சொல்கிற. இங்கே பார்த்தீங்களா இவன், நான் ஒன்றுங்க பண்ணலைங்க, ஃப்ராங்க்லினுக்கு விளையாடுறதில்ல, சாரிப்பா, நீ நாய்க்குட்டி ஜாலியாக இருப்பான். டே லம்பர், நீ எம்பிட்டு தைரியம் டி உனக்கு, எம்பிட்டு தைரியம். இங்கே நீங்கள் ஒன்றே பண்ணுங்க, கேப்ஸில் எழுத்தி ஓட்ட கற்றுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கேப்ஸில் அழுத்தும் போது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் வண்டி, இல்லைன்னா அது வர பிச்சுக்கிட்டு எங்கேயோ பறந்து போயிடும். ஸோ உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் வண்டி வேணும்னா கேப்ஸ்லாக அழுத்தியே வச்சுக்கோங்க. அதனால தான் ஒரு மெயின் திங், கேப்ஸ்லாக அழுத்துங்க, ஓகேவா. GTA 5 விளையாடுறவங்களுக்கு முக்கியமான ஒரு குறிக்கோள்னு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ அதாவது அப்கமிங்கில் நிறையா எப்படி சொல்கிறது ரேசிங்லாம் வரும். அப்போ வந்து நீங்கள் யோசிப்பீங்க, டே நம்ம ஷேடோ ஸ்ட்ரைக்கு அண்ணா சொன்னார்றா கரெக்டாக, அப்பவே மன்னார் மதியமக்குள்ளே வந்தார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்போ வந்து இங்கேடா போகிற, டே இது வந்து இதுடா ஹாலிவுட் ஃபிலிம் எடுக்கிற இடம் தான்,
டா பாவி, இவனை எங்கேயாவது சாரிண்ணா அண்ணா மன்னிச்சிடுங்கண்ணா. நீங்கள் டைனோசர் படத்தில் ஒரு முட்டை இல்லைன்னா ஏதோ கேள்விப்பட்டீங்க, அந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னான்னு தெரியும்ண்ணா. சரி மன்னிச்சிருக்குண்ணா, வரேண்ணா. வாயில் தோசை அப்பெல்லாம் பேசணும் ஒரு படத்தில் நினச்சிருந்தாரு பாவம். அந்த படம் செம்ம ஹிட்டு கைஸ். அவளை போட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது கைஸ். டே இதெல்லாம் ட்ரிஃப்ட் காராக இருக்குது. இது இன்னும் ரெட் கார் தான் நல்லா இல்லைன்னு நினச்சி ஒயிட் கார் எடுத்தால் அதுக்கு மேலே ட்ரிஃப்ட் காராக இருக்குது. சூப்பராக இதே ஆயில் பேர் பார்த்தா நான் இப்போ சொல்லுங்க பார்த்தீங்களா, கேப்ஸ் லாக் எடுத்துறது ரொம்ப முக்கியம். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம வீலிங் அடிப்போம், அதுவும் காரில். நம்மளாம் யார்? ஷேடோ ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் தான். டே நம்பர், நான் உனக்கு நம்பருக்கு ஈக்குவலாக தான் நான் என் பவரை தரேன். நான் பறந்தே போகிறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, நான் பெரிய ப்ரோ பிளேயர் என்றது தெரிய வருகிறது. ஸோ அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்க, ஏன்னா சத்தியமாக நிறுத்த முடியல. அவன் ஃபாஸ்ட்டாக போகிறதால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அவனை சொல்லி நிறுத்துங்கடா. இப்போ நம்ம அழகாக வண்டியை ஓட்டுவோன்னு நம்புகிறேன். டே தம்பி தள்ளி டே முட்டாப்பையில எங்கே வந்து வண்டியை மூட்டுற பார்த்தியாடா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? நான் சிவனே தாங்க போனேன், ராங் ரூட்டில் கரெக்ட் ரூட்டில் தான் போயிருந்தேன். முட்டாப்பையன் வந்து முட்டி போட்டு நம்ம மேலே படி போடுவானுங்க. நீங்களே சொல்லுங்கள், நம்ம ராங் ரூட்லேயே போனோம், கரெக்ட் ரூட்டில் தானே போகிறோம். நம்மளும் நல்ல பசங்களா? என் வண்டியில் பாருங்கள் ஒரு டேமேஜ் கூட இல்லை. நம்ம நல்லா ஓட்டுறோங்க. நம்ம ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸை வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் தட். அப்ரிஷியேட் பண்ணாதீங்க நீங்கள் ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸை பார்த்து. இங்கே ஒரு டேர்னிங் வரும், கரெக்டாக போய் முட்டிக்கணும். நீங்கள் செவத்தில் ரெட் செவத்தில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லாவே முட்டிக்கோங்க. என்னமா முட்டாதீங்க. சரி அதை பண்ணிடுங்க. இப்போ எக்ஸிட் வழியாக வெளியே வந்தாச்சு. இவன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறான். அவன் வண்டியில் ஏதாவது கிஞ்சின் இருக்குதா அது மட்டும் எனக்கு சத்தியமாக தெரில. அவன் வண்டியில் ஏதாவது வச்சுருக்கானா, ஏதாவது பண்ணுறியாடா நீ ஃபஸ்ட்டு, அது எதுவும் எனக்கு தெரிலடா. இவன் மட்டும் டே பறந்துட்டோன்ட்டு பறந்துட்டோங்க ஐஸ். இது நம்ம இந்த கேப்ஸ்லாக போனால் அவனும் நின்றுவான். நம்மளோட போய் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். டெக்னிக் கைஸ், டெக்னிக் ஃபாலோ ஃப்ரம் த ஷேடோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னு போட்டு அவ்வளோ முடிஞ்சிச்சு, ரேஸாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் ரேஸை முடிக்கணும். பட்ல என்னடே வந்துட்டு படிக்கிறான். நீங்கள் வேணா கீழே பிடிச்சிக்கோங்க, வேணாம் நாயே அப்படின்றான். என்னடா நாயே அப்படின்னு பாவீங்களா. இப்போ வந்து போலீஸ்கிட்ட நம்ம நம்பர் மாட்டி கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ எப்படி தப்பிக்க போகிறோம் நம்மளுக்கே தெரியல. அவனை போலீஸு அண்ணா வரான், வழி விடு. சரியா அண்ணா ஒரு ப்ரோ பிளேயரு, இந்த டைம்லலாம் நீ வண்டி ஓட்டக்கூடாது, போலீஸ்காரங்களாம் வெளியே போங்க. ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் என் கிட்ட மட்டும்தான் இருக்கும். நான் ஒரு ப்ரோ டிரைவர்லாம் இங்கே தான் இருக்கேன்னு. இந்த டைமில் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அடவா தொண்டை பிடிச்சிச்சுப்பா. இந்த டைமில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே விரு சாமி மாதிரி அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே உக்காருங்க. நீங்கள் இந்த மேப்பில் பாருங்கள், இல்லைனா மேலே ஸ்டார்ஸு பிளிங்க் ஆகுதான்னு பாருங்கள். பிளிங்க் ஆகிட்டோன்னே லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இப்படி இங்கே வந்துடுங்க. இங்கே வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ரைட்டில் ஒரு டேர்ன் இருக்கும். அந்த டேர்ன் எடுத்துகிட்டு இப்படி ஒரு பொறுமையாக ஒரு வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளோட போலீஸ்கார அங்கிள்ஸ் தப்பிச்சு போயிடுவாங்க. சீதி அவங்க தப்பிச்சிட மாட்டாங்க, நம்ம தப்பிச்சிடுவோம். இப்போ வந்து நம்ம இது வந்து சிமியான் கிட்டே போய் நம்ம கொடுக்க போகிறோம் கைஸ். இந்த காரை நம்ம சிமியான் கிட்ட கொடுத்து சிமியான் கிட்டேருந்து வாங்குற காசை வாங்கிட்டு அப்புறமா சிமியான் ஒரு வேலை கொடுப்பான், அதையும் முடிச்சிடலாம். ஓகே தம்பி, நான் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிருப்பேன். பின்னாடி எடுத்துகிட்டு போய் வண்டியை நிற்க வைக்கணும், அதுதான் நம்மளுக்கு வேலை. அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. நம்ம கம்பர் எப்படி நிற்க வச்சுருக்கோம் அப்படி தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம கம்பர் நிற்கிறோம். என்னடா அது. ஓகே கைஸ், மேலும் அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது நான். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா, ரொம்ப நல்ல வீடியோப்பா இது.